காத்துடைய தன்மை என்ன? எங்க வந்து அதுக்கான காத்து போற வழி இருக்கோ அதுல வெளியில போயிடும். அப்போ அது வழி என்னவா இருக்குது? காது ஒரு வழி, கண்ணு ஒரு வழி, மூக்கு ஒரு வழி, வாயு ஒரு வழி, வெளியில வர ஆரம்பிச்சிருக்கு. புரியுதா? மிச்சம் 8 எங்க இருக்கு? இது 4. 1 2 3 4. இப்ப 4 கலை விரயமாதுன்னு சொல்றான்ல. 12 கலைங்க, 16 சோடாம்சம் 16 உச்சந்தலையில இருக்கு. அது 7வது நிலை. அது அதை பத்தி பேசவே கூடாது. 6 இங்கிருந்து கீழே வரைக்கும் வரது பேர் அது 12 கலைகள். அது ஈஸ்வரன் பேர் அதுக்கு. புரியல? அது மேலே போய் நிற்குது பிடரியில். பிடரிலிருந்து சுழிமுனை போக முடியல, தெரியல. அது வழி அது கிடையாது, அது ராங் ரூட். அது ஒரு வழி பாதை. அது புரியுதுல? இப்போ என்ன பண்ணுது? அது அடுத்து எங்கே போகிறதுன்னு தெரியல. சரியா? அப்போ 4 கிளைகளாக பிரியுது. கேட்கும் சக்தி, பார்க்கும் சக்தி, நுகரும் சக்தி, பேசும் சக்தியாக 4ஆ பிரியுது. அதாவது 4 கிளை விரயமாக சொல்கிறான். நம்ம என்ன பண்ணிட்டான்? இந்த மூக்கில் வருது, இது அங்கலம் கணக்கு பண்ணிட்டான். 4 அங்கலம் வெளியில் போகுது, 8 அங்கலம் உள்ளே இருக்குது. அப்படி கிடையாது. புரியுதா? 4 வெளியில் வருது, 8 உள்ளே இருக்கு. புரியுதா? 8னா என்ன? உள்ள நிற்கிறதுனா அது மலம். அது மலசா எது கூட சேர்ந்து இருக்குது? அது பிராணன் மலத்தா கூட தான் சேர்ந்து இருக்குது. அப்போ அது நல்லதா பண்ணும், கெட்டதானே பண்ணும்? அது கனவு எது சொன்னது? நினைவு தப்புன்னு. கனவுனா எது நமக்கு? காம, குரோத, லோப, மோக, மத, மாச்சாரிய, தாம்பம், ஆசுவை குணங்களை உற்பத்தி பண்ணுது. புரியுதுங்களா? குணங்களை உற்பத்தி பண்ணிடுச்சு. கண்டு கண்டு மனம்தானே அண்டம் செல்லு, கலைனாலும் எட்டிலையும் சேர்ந்து போகும். கண்டு முண்டு செய்யாதே மனம் வேறானால், தற்பரத்தை எப்போதும் அறிய மாட்டாய். தொண்டு செய்து பெரியோரை அடுத்து மைந்தா, தொழுது நீ என் நூலை அன்பாய் கேளு. விண்டும் அவர் சொல்லாவிட்டால் இன்னும் செல்லும். வெற்றி பெற மனவடக்கம் வைத்து